மே தினத்தையொட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை பாலன் இல்லத்தில் மூத்த தலைவர் தா பாண்டியன் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அனைவரும் உறுதியேற்க முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். கூத்தப்பெருமானுடைய நடராஜருடைய பெருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மோடி சொல்லிக் கொடுக்கிறார். அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அறியாமையில் இல்லை. அவர்களுக்கு சிவபெருமானையும் தெரியும், முருகனையும் தெரியும், அவர்களுக்கு இடையிலே நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தும் தெரியும். ஆனால் டெல்லியிலிருந்து விமானத்தில் பறந்து வந்த சிலையை திறந்து வைக்க தெரிந்த அந்த பிரதம மந்திரிக்கு டெல்லி மாநகரிலே 41 நாட்கள் போராடிய அந்த விவசாயிகளை பற்றி பார்க்க கூட வர வேண்டாம், நான் கவனிக்கிறேன் என்ற ஒரு ஆறுதல் மொழியாவது சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? எனவே அந்த ஆட்சி இந்தியாவில் நடைபெறுகிற போது அதை அகற்றி மக்களை கவனிக்கிற ஒரு ஆட்சி உருவாக்குவதற்கு இந்த மே தினத்திலே உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மே தினத்தையொட்டி கட்சியின் கொடியை பொலிட் பீரோ உறுப்பினர் பத்மநாபன் ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 150 ஆண்டு காலமாக போராடி பெற்ற தொழிலாளர் நலன் சார்ந்த சட்டங்களுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்.